ஹலோ கைஸ். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணணும்னு சொல்லிட்டு பங்கமான ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஒரு 4 டீசரை கட் பண்ணி அந்த 4 டீசரை எவ்ரி வீக் வந்து அவதார் படத்துக்கு முன்னாடி ப்ளே பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்வல் வந்து பார்த்திங்கன்னா போட்ட ஒரு பிளானு. ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. ஸோ லீக் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த டீசர் அந்த லீக்கான டீசர் என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா அவதார் பேரண்டாஸோட படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி காமிச்சிருந்துருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் வீக் நோக்கி நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். தோருக்கான ஒரு டீசர் வரப்போகுது அப்படின்றத வந்து ரூமரில் இருந்துச்சு. ஸோ அந்த டீசருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக லீக் ஆயிடுச்சு. ஸோ மார்வல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசர்லாம் வந்து லீக் ஆகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோலில் லீக் ஆகிற எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரைக் அடிச்சு ரொம்ப நாள் ட்ரைலாம் பண்ணாலுமே கூட எப்படியும் எல்லோரும் லீக் ஆகி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீசரையும் பார்த்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் அமைதியாக இருந்த வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மார்வல் அவங்களோட அஃபீஷியல் யூடியூப் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட இந்த ஸ்டீவ் ராஜர்ஸோட இந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டூம்ஸ்டே கிளாக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசர்லேயுமே ரிவீலும் பண்ணியிருக்காங்க. டூம்ஸ்டேவோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசரில் எக்ஸ்ட்ரா ஆடும் பண்ணியிருக்காங்க. அண்டு அது தொடர்ந்து செகண்ட் வீக் நம்ம தோரோட டீசர் அவதார் பேரண்டாஸ் படத்துக்கு முன்னாடி போட போகிறாங்க. அண்ட் அது போட்டு ஒரு 2 days கழிச்சு நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோரோட டீசரையுமே பார்த்துருவோம் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிட்டே இருக்கிற சமயத்தில் அந்த லீக்கை வந்து ஆகிறதுக்கு நான் அஃபீஷியலாக காமிச்சிட்டே போயிடுறேன்ற மாதிரி தான் நம்ம மார்வல் இப்போதைக்கு ஒவ்வொரு டீசரையுமே பார்த்திங்கன்னா கட் பண்ண எல்லா டீசரையுமே அவதார் பேரண்டாஸோடையும் போட்டுட்டு யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறது தான் அவங்களோட பிளான் போல். ஸோ இப்போ இந்த டூம்ஸ்டேவோட இந்த ஃபஸ்ட் லுக் ஸ்டீவ் ராஜர்ஸ் ட்ரெய்லர் கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அந்த டீசரில் ஏற்கனவே காமிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒரு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி என்கேமோட கடைசியில் எந்த ஒரு வீட்டில் இருந்து ஒரு படத்தை முடித்தாங்களோ ஸோ அந்த வீட்டுக்கே வந்து நான் போகிறாரு. போய் சூட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் 2 படத்தில் டோபி எப்படி எடுத்து பார்ப்போம் அதே மாதிரி எடுத்து பார்த்துட்டு அந்த பெட்டியிலே வந்து மூடி வச்சுட்டு அவரோட பேபி வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி இந்த டீசரை முடிச்சுட்டு ஸ்டீவ் ராஜர்ஸ் வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்னு போட்டு டூம்ஸ்டேவோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ப்ளஸ் டூம்ஸ்டேவோட அந்த கிளாக்கையுமே வந்து ரிவீல் பண்ணிட்டு இந்த டீசரையுமே முடிச்சிருந்தாங்க. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசரையுமே வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே அந்த அவதார் பேரண்டாஸ் படத்துலேயே பார்த்துட்டோம். அந்த படத்தை போடுறதுக்கு முன்னாடி இந்த டீசரை தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இப்போ யூடியூப்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லீக்கான அந்த தோரோட ட்ரெய்லர் அதில் வந்து அந்த லீக்கான வீடியோவை வச்சு அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தோர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போய் ஆல் ஃபாதர் ஓடின் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெக் பவருக்காக வந்து பார்த்திங்கன்னா பெக் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க இந்த டீசர் கட்டில். ஸோ தோர் வந்து ரொம்ப அண்ட் மோஸ்ட் பாசிபிளி இந்த ஒரு பவருக்காக பெக் பண்ணுறது இந்த டாக்டர் டூம் அவரோட இந்த இன்னும் வந்ததுக்கு உண்டான அந்த ஒரு ஃபேக்டராக தான் இருக்கணும். ஏன்னா இப்போதைக்கு தோரில் வந்து அந்த கோரோட பண்ண நல்லவோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம தோர் தள்ள வளர்த்துற இந்த சர்வாயில் ஸோ அவங்கள காப்பாற்றி ஆகணும் அப்படின்றதுனால ஆல் ஃபாதர் ஓடின் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பவருக்காக பெக் பண்ணி நிற்கிற மாதிரி தான் ஒரு நீல் பண்ணி பெக் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தோரோட ட்ரெய்லரில் அந்த லீக்கான அந்த ஒரு விஷயமே. ஸோ இதுக்கப்புறம் தேர்டு டீசரும் வந்து தானே இருக்குது. அந்த தேர்டு டீசர் அப்படிங்கிறது ஒன்று லோக்கியை பேஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா டாக்டர் டூமை பேஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா ரெண்டுமே இல்லாமல் நம்ம ட்ரைனிட்டி மாதிரி கேப்டனுக்கு வந்துருச்சு, தோருக்கு வந்துருச்சு, நெக்ஸ்ட் அயன்மேன் அவருக்கு ஒன்று ட்ரெய்லராகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று சொல்கிறாங்க. இந்த டீசரோட முடிவில் தோர் வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்ற மாதிரி முடித்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அயன்மேன் வில் ரிட்டர்ன் இன் டூம்ஸ்டே இல்லைனா டாக்டர் டூம் அவங்கள பற்றினா லோக்கி இவங்க 3 கேரக்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குன்னா ஒரு டீசர் தான் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறது தான் ஒரு ரூமர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. ஸோ மோஸ்ட் பாசிபிளி இது டாக்டர் டூமுக்காக இருக்கிற சான்சஸ் அதிகம். லோக்கிக்கோ இல்லை அயன்மேனுக்கோ வர்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டீசராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஃபோர்த் டீசர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஒரு கம்ப்ளீட் டீசராக இருக்கும். எல்லா கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி எல்லா டீம்மேட்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் டீசராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இந்த படத்தில் நம்ம டிவி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு மேஜர் லீக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த படத்தில் நம்ம டிவி ஏஜென்ட்ஸ் வந்து வாட் இஃப் சீரீஸில் நம்ம வாட்சர் வந்து எப்படி கார்டியன்ஸ் ஆஃப் த மல்டிவர்ஸ்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி லோக்கிக்கு கீழே ஒரு டீம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிவியே டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஏற்கனவே டிவி கீழே இருக்கிற மாதிரி அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, டோபி மெக்வைரோட ஸ்பைடர்மேன் அண்டு சானிங் டேட்டமோட கேம்பிட் இவங்க எல்லாத்தையுமே வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு இந்த படத்தோட ஃபுல்லாக ஸ்டோரி போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி கேப்டன் இவங்க எல்லாருமே இந்த சொன்ன டெட்பூல், வூல்வரின் கேப்டனு, டோனி, டோபி ஸ்பைடர்மேன் அண்டு சானிங் டேட்டமோட கேம்பிட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கம்ப்ளீட் டீமாக இந்த டூம்ஸ்டேவோட எண்டில் மேபி ஃபார்ம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேஜர் லீக் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி நடக்கிறதுக்குள்ள சான்ஸ் 50-50 தான்.
பட் டீம்மேட்ஸ் கன்ஃபார்ம் லோக்கியில் ஒரு டீம் ஃபார்ம் ஆவாங்க. பட் இதுதான் வந்து எக்ஸாக்ட் டீமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் 50-50ன்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தியரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன்மேட் தியரிஸாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு இப்போதைக்கு இந்த டீசருக்கு அப்புறம். ஸோ தோர் டீசருமே கூடிய சீக்கிரம் நம்ம யூடியூப்பில் பார்க்க தான் போகிறோம்னு சொல்கிறதுனால அதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ்லாம் பார்த்திங்கன்னா போக தான் போகுது. ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.